நல்லா இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க படத்தில்? நல்லா படம் சூப்பராக இருந்துச்சு. வேறு மாதிரி விக்ரம் ஆக்டிங் வேறு மாதிரி இருந்துச்சு. சில தற்கொலைஸ்லாம் எனக்கு பாரஞ்சித் படமே வரக்கூடாதுன்ட்டு எங்கள் ஆஃபீஸில் சில தற்கொலைஸ்லாம் இருக்கேன். பாரஞ்சித் படத்தை வரக்கூடாதுன்ட்டு. பட் அப்படி இல்லை, ஜாதி வெரிசில் இல்லை, வேறு மாதிரி இருக்குது. ஆக்டிங் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. எல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்காரு பாரஞ்சித். வேறு மாதிரி இருக்குது படம். சூப்பர். எல்லாரும் வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். எங்கள் படம் நல்லா இருக்குது. எதிர்பார்த்த மாதிரியே இருந்ததா? இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து எப்படி சொல்கிறது, ரஞ்சித்தோட டைரக்ஷனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது கேஜிஎஃப் தான். ஸோ அவரே ஏற்கனவே சொன்னது தான். நல்லா இருக்குது படம். டிஃப்ரெண்ட் அட்டம். படத்தில் வேறு யாரும்? விக்ரம் தான். ஒன்லி விக்ரம். அதுக்காக தான் வந்திருக்கோம். விக்ரம் கலக்கிட்டார். படம் சூப்பராக இருக்குது. விக்ரம் ஆக்டிங்லாம் சரியாக இருக்குது. விக்ரம், பார்வதி நாயர், பசுபதியோட ஆக்டிங்லாம் நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு. என்ன சொல்ல வராங்க? படம் ஆக்சுவலாக பாரஞ்சி படம்னா என்ன, ஆக்சுவலாக என்ன அது அந்த இது காமிப்பாங்களே மேல் ஜாதி கீழ் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் அந்த கான்செப்ட் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த படம் பார்க்கும்போது 3 படத்தோட ஸ்டைல் எனக்கு தெரிஞ்சது. அசுரன், 1001, அப்புறம் பரதேசி. அது கொஞ்சம் அப்படியே ஃபஸ்ட் ஹாஃபில் அப்படியே கொஞ்சம் 3 கலந்த கலவை மாதிரி வந்து போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காங்க. எப்படின்னா இருக்கு? சூப்பராக இருக்குண்ணா. விக்ரமோட ஆக்டிங் எப்படி இருக்கு? பக்காவாக இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க? வரலாறு உண்மையாக சொல்லிக்கிறாங்க. டைரக்ஷன் வைஸ் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எதிர்பார்த்த மாதிரியே இருந்ததா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? ஓகே, நல்லா இருக்குண்ணா. ஆக்டிங் வைஸ் விக்ரம் நல்லா நடிச்சிருக்காருண்ணா. படம் சூப்பராக இருக்கு. ஸ்டோரி புரியுற மாதிரி இருக்கா? புரியுது. அதெல்லாம் நல்லாவே புரியுது. மியூசிக் வந்து ஜிவி செம்மையாக பண்ணியிருக்காருண்ணா. விக்ரமும் நல்லா நடிச்சிருந்தாரு. படம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரகலையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேபி கொஞ்சம் இதுவாக இருக்கலாம். செகண்ட் ஹாஃப் வந்து மேனேஜ் பண்ணி நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது படம். ஃபேமிலியோட பார்க்க நல்லா படம். சில பேருக்கு மேபி கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம். பட் ஓவராலாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஸ்டோரி வைஸ் நல்லா சொல்லியிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் நல்லா இருக்கு. ஸ்டோரி வைஸ், மேக்கிங் வைஸ் வந்து எஃபெக்ட் நல்ல ரகலையாக இருக்குது படம். நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பர். எக்ஸலண்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு ரியல் ஸ்டோரியை வந்து ஃபேண்டசியோட கன்வே பண்ணியிருக்காங்க. ரஞ்சித் சார் டைரக்ஷனில் இது ஒரு ஒன் ஆஃப் த மைல் ஸ்டோனாக இருக்கும். சூப்பராக இருக்குது. ஆக்டிங் வைஸ் எப்படி? ஆக்டிங் ஷியான்லாம் அருமையாக இருக்குது பண்ணியிருக்காங்க. கலக்கியிருக்காங்க. எக்ஸ்ட்ராடனரி. இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்லாம் பார்த்ததே இல்லை. கோப்ரா லாஸ்ட்டாக பார்த்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தது. அதுக்கப்புறம் இந்த படம் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் ஒரு இடையில ஒரு பிரேக்லாம் எதுவுமே இல்லை. ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு மூவியில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி படம் நிறைய வந்திருக்கு. பட்டு இன்னும் ரியல் ஸ்டோரியில் ஒரு ஃபேண்டசி வந்தது வந்து புதுசாக இருக்குது. சூப்பராக இருக்குது. எக்ஸ்ட்ராடனரி. ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். சினிமா நேசிக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பிளாட்டாக இருக்கும். விக்ரம் சார் ஆக்டிங் எப்படி? விக்ரம் சார் ஆக்டிங் செம்மையாக இருக்கு. அதெல்லாம் ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணுறாரு. சத்தியமாக நல்லா இருக்கு. ஆக்டரை விக்ரம் சார் எப்போவுமே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறது, கண்டிப்பாக இது விக்ரம் சாருக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் நல்ல ஒரு கம்பேக்காக இருக்கும். மியூசிக்லாம் தெறிக்க விட்டார் மனுஷன். அந்த மனுஷன் நடிக்கிறதை விட்டுட்டு கம்முனு மியூசிக் போட்டால் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இதை சொல்லிட்டாங்க. கம்முன்னு அதே ஃபாலோ பண்ண எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி கொஞ்சம் அந்த கொஞ்சம் சில இடத்துல வந்து 1001 சாயல் தெரிஞ்சது. பட்டு நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருக்கு. சேனல் சார் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருக்குங்க. விக்ரம் சார் ஆக்டிங் செம்மையாக இருக்குது. ரஞ்சித் சாரோட டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. விசுவல் எஃபெக்ட்ஸு ரொம்ப நல்லாயிருக்கு. மியூசிக்கு படம் சூப்பராக இருக்குது. மியூசிக் நல்லா போட்டிருக்காரு ஜிவி பிரகாஷ். நல்லா இருக்குது படம் வரவங்களுக்கு ஒர்த்து. கொடுத்த காசுக்கு ரஞ்சித் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. பார்க்கலாம். நம்பிக்கையாக படத்துக்கு வரலாம். பசங்களுக்கு குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. பாருங்கள். நல்லா இருக்கு சார் படம். நல்லா இருந்துச்சுண்ணா படம். சூப்பர். ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஹிஸ்ட்ரிக்கல் படம் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது.